ஹலோ கைஸ், நான் ரீசெண்டா 10,000க்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பத்தி ஷேர் பண்ணலாம் தான் இந்த டீடைல் வீடியோவா லாங் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கோல்டு காயின்ஸா ஏன் வாங்குனீங்க, ஜுவல்லரியா வாங்காமன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் கோல்டு காயின்ஸா வாங்கினா நமக்கு யூஸ் இருக்கா இல்லையா, அந்த சேவிங் டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. என்னால ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ண முடியல அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ லாங் வீடியோவா போட்டுடலான்னு தான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நாங்க இந்த 10,000 கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி என் பேபி பர்த்டேக்காக ஜுவல்ஸ் எடுக்க போயிருந்தோம். நாங்க டாலர் கலெக்ஷன் தான் பார்த்தோம். அதுலயே ஒன்னு ஃபைனல் பண்ணோம். அதோட வெயிட் வந்து 2.14 கிராம்ஸ் வெயிட். அன்னைக்கு ரேட் வந்து பர் கிராம் 10,000 ருபீஸ். எங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி 3% எல்லாமே சேர்த்து 24,246 ருபீஸ் ஆச்சு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, நீங்க கோல்டு காயினாவே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுவே நம்ம காயினா எடுத்தா 10,230 தான் ஆகுது பர் கிராம். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சேர்த்தே அவ்வளவுதான் ஆகுது. அதுவும் இல்லாம நமக்கு அந்த டாலரோட பிரைஸ்லயே 2.5 கிராம் காயின்ஸ் வாங்கிடுற மாதிரி இருக்கு. அதனால காயின்ஸ் தான் பெஸ்ட். நாங்க 2.5 கிராம்ஸ் காயின்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஜுவல்லரி வாங்குற நீட் இல்ல. சரி ஓகே, ஃபியூச்சர் யூஸ்க்காக தானன்றதுக்காக நாங்க காயின்ஸா வாங்கி சேவ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே நமக்கு ஜுவல்லரி நீட் தான், நம்ம கண்டிப்பா ஜுவல்லரியா தான் எடுத்து ஆகணும். இதுவே நம்ம ஜுவல்ஸா வாங்கினா மினிமம் 7% வேஸ்டேஜ் அண்ட் 3% ஜிஎஸ்டி எல்லா ஷாப்லயும் வாங்குறாங்க. இதுவே கோல்டு காயின்ஸ்க்குனா மினிமம் 2% வேஸ்டேஜ் அண்ட் 3% ஜிஎஸ்டி வாங்குறாங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி நான் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கேன். பட் வேஸ்டேஜுக்கு அதிகமா பே பண்ணதில்லை. நீங்க எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பெரிய பெரிய ஜுவல்லரியா வாங்க முடியலனாலும் நம்ம காயின்ஸா வாங்கி வச்சா நம்ம ஃபியூச்சருக்காக யூஸ் ஆகும். அதுவும் நம்ம கேர்ள் பேபி இருக்குன்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராம்ஸா வாங்கி அப்பப்ப சேவ் பண்ணா கூட நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஜுவல்லரியா எடுக்கலாம். காயினா எடுத்துட்டு அது ஜுவல்ஸ்க்காக யூஸ் பண்ணாம சேல் பண்றதுல நமக்கு யூஸே இல்ல. எனக்கு கேர்ள் பேபி இருக்கு. அவங்களுக்காகலாம் நான் இப்படிதான் பிளான் பண்றேன். கோல்டு காயின்ஸா வாங்கி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்ம ஜுவல்ஸா அவங்களுக்கு வாங்கி போடலாம். ஏன்னா இப்ப நம்ம வாங்குற டிசைன்ஸ் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பிடிக்குமான்றது டவுட் தான். நம்ம எடுத்த உடனே 1 சவரன் 2 சவரன் எல்லாம் காயின்ஸ் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி தான் எடுக்க முடியும். எப்பெல்லாம் காசு இருக்கோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சு ஒரு 1/2 கிராம்ஸா எடுத்தோம்னா கண்டிப்பா சேவ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல சில கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ரிப்ளை பண்ணலான்றதுக்காக. இதுல ஒருத்தவங்க வந்து கோல்டு காயின்ஸ் எப்படி சேவ் பண்றீங்க, சேவிங் டிப்ஸும் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த வீடியோல வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ண முடியல. சோ நான் இன்னொரு லாங் வீடியோல சொல்றேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேங்க்ல வச்ச அடகு நகையே எடுக்க முடியல, இதுல எங்க சேவ் பண்றதுன்னு. இப்படி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் ரெடி பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை பார்க்கணும். ப்ராப்ளமே நினைச்சிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 8 கிராம்ஸ் காயின் வாங்கினா அப்படியே கொடுத்துட்டு 8 கிராம்ல ஜுவல் எடுக்கலாமான்ட்டு. அப்படி எடுக்க முடியாது. 8 கிராம் காயின்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து இருக்கிறதுக்கும் வேஸ்டேஜ்னு ஒன்று மைனஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம நியூவா எடுக்க போற 8 கிராம் ஜுவல்ஸுக்கும் வேஸ்டேஜ்னு அமௌண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. பார்ட் 2 வீடியோல காயின் பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அண்ட் கமெண்ட் ரிப்ளைஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.